சிவராத்திரியின் மகிமை, அறிவியலும் ஆன்மீகமும். லூமினி பிராஸ் ஈத்தர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்பிரிங் என்ற தன்மையில் பூமியில் நேரடியாக வந்து இறங்கும். இந்த நேரத்தில் முதுகை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் அபரிதமான சக்தி கிடைக்கும். இதனால் பல நன்மைகள் உண்டு. இந்த சக்தி வேற எந்த நாளும் கிடைக்காது. எனவேதான் மகா சிவராத்திரி என்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அறிவியல் பூர்வமாக ஆதாரம் வேண்டும் என்றால் இங்கே நான் கொடுத்திருக்கும் சில படங்களை பார்த்து கொண்டே நான் சொல்வதை கேளுங்கள். ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது. இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்து இருக்கிறது. மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இதில் 2 நீள்வட்ட பாதையில் உள்ளது. ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை, மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை. பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம். மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும். ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் வருடத்தில் ஒருமுறை வரும் மாசி மாத சிவராத்திரி மட்டும் அபரிதமாக அளவுக்கு அதிகமாக சக்தி இருக்கும். இதற்கு நிகர் வேற எந்த மாதமும் இருப்பதில்லை. எனவேதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள். ஈத்தர் சக்தி 2 விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரும். ஒன்று ஸ்பிரிங், இன்னொன்று பால். இதில் ஸ்பிரிங் சக்திக்கு அதிகம், பால்க்கு சக்தி குறைவு. மாசி மாதம் மகா சிவராத்திரியில் வரும் ஈத்தர் ஸ்பிரிங் தன்மை கொண்டது. இதற்கு தான் அதிக சக்தி உண்டு. ஏனென்றால் ஈத்தர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும். பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும். எனவே நேரடியாக முழு சக்தியை இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கும். அதே சமயம் 180 டிகிரி கோண மாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் ஈத்தர் கிடைக்கும். ஆனால் அது பால் என்ற தன்மையில் இருக்கும். அதற்கு சக்தி குறைவு. மேலும் பூமியை சுற்றி நகரும் அதே திசையில் ஈத்தரும் பின்தொடர்ந்து வருவதால் சக்தி குறைவாக இருக்கிறது. புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஈத்தர் 24 மணி நேரமும் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் வரும். ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் புல்லட் வேகத்தில் வரும். ஆவணி ஆடி மாதத்தில் கார் வேகத்தில் வரும். மாசி மாதம் மட்டும் ராக்கெட் வேகத்தில் வரும். மகா சிவராத்திரி அன்று பூமி, நிலா, சூரியன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடு இரவு 12:15 முதல் 12:45 வரை உச்சகட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம். இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறும். இந்த இரவில் தான் அம்பாள் சிவலிங்கத்தை பூஜிக்கும் நேரம் என்று நாம் கணக்கிட்டு அந்த நேரத்திலாவது நாம் மகா சிவராத்திரியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த லூமினஸ் பிராஸ் ஈத்தர் பல மதங்களில், பல மார்க்கங்களில் இறைவன், கடவுள், பிரம்மாண்டம், இறைத்துகள், ஆற்றல், பேரறிவு, பிரபஞ்சம், பரமாத்மா மற்றும் அண்டம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள். சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது மிக 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 சிறப்பு. ஈதர் உச்சந்தலையில் உள்ள சகசிராசக்கத்தில் வழியாக பீனியல் கிளைண்ட் என்ற ஆனந்த சுரப்பி ஆனந்த மூளையை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்கும். இந்த நேரத்தில் நமக்கு நாமே நம்மை ஆசீர்வதிப்பது, செல்ஃப் பிளஸிங் செய்து கொள்ளும் பொழுது நமது டிஎன்ஏவின் கெட்ட பதிவுகளை, கர்மாவை அழிக்க வல்லமை உள்ளது. மகா சிவராத்திரியில் பகலில் சக்தி கிடைக்காதா? பகலில் சூரிய வெளிச்சம் இருப்பதால் ஈத்தர் சக்தி சற்று குறைவாக இருக்கும். இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால் சக்தி அதிகமாக இருக்கும். இரவு 9 மணிக்கு தான் மெலோட்டோனின் என்ற திரவம் நமது உடலில் சுரக்கும். மேலும் காலை 2 மணிக்கு தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரம். எனவே இரவு 9 மணி காலை 2 மணி வரை தான் அதிக சக்தி பெறும் நேரம். எனவே இரவில் கண் விழித்திருங்கள். அதை சிர்காடியன் ரிதம் என்று அழைப்பார். மகா சிவராத்திரி ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்கிறது, மற்ற நாடுகளில் இல்லையா? நமது நாட்டில் மட்டும்தான் ஆசான்கள் உள்ளதை உள்ளபடி அனைவருக்கும் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார்கள். பல நாடுகளில் இந்த விஷயத்தை ஆசான்கள் மட்டும் புரிந்து தான் மட்டும் பயிற்சி செய்து சக்தியை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி அறிவியல் பூர்வமாக சொன்னால் சிலருக்கு மட்டுமே புரியும் என்பதற்காக ஞானிகள் பல கதைகளை சொல்லி அனைவரையும் தூங்காமல் முழிக்க வைத்து சக்தி கிடைக்க செய்திருக்கிறார்கள். சிந்திப்போம். நாமும் சிவராத்திரியில் கலந்து கொண்டு பல்வேறு நன்மைகளை பெறுவோம்.